மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் மதிய நேர வந்தனங்கள். தரம் 11ஆம் ஆண்டு பகுதியின் பாடப்பிறப்புகள் வரிசையில் அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான பாடத்தினுடைய விடயங்களை பற்றி நாங்கள் இறுதி வகுப்பில் படித்திருக்கின்றோம். அந்த அற்றை திங்கள் என்று சொல்கிற பாடமானது ஆரால் எழுதப்பட்டால் சாகுல் கமிட் என்பவரால் எழுதப்பட்டது. அவரை புனைபெயர் கொண்டு கவிஞர் இன்குலாப் என்று அழைக்கப்பட்டார். புனைபெயர் கொண்டு கவிஞர் இன்குலாப் என்று அழைக்கப்பட்ட அவரால் எழுதப்பட்ட ஒரு நாடக பகுதியாகத்தான் இந்த அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடக பகுதியை நாங்கள் கருதி கொள்ள முடியும். இந்த நாடக பகுதியில் ஒரு புறநானூறு பாடல் ஒன்று வருகிறது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நாடக பகுதியினுடைய அந்த நகர்வு காணப்படுகின்றது. பாரி மகளிரால் பாடப்பட்டது. திணை பொதுவியலாக இருக்கின்றது. துறை கையறு நிலையாக இருக்கிறது. நாட்டையும் தந்தையையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடியதாக காணப்படுகிறது. நாட்டையும் தந்தையையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடியதாக காணப்படுகிறது. அதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாடக பகுதி தான் அற்றை திங்கள். திங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் மாதம். அற்றை திங்கள் என்றால் அந்த மாதம் என்பதை குறிக்குது. இவருடைய இந்த நாடகத்தை எழுதியவற்ற உண்மையான இயற்பேர் சாகுல் கமிட் என்று சொல்லப்படும். பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அதைவிட இவர் சிறந்த கவிதை தொகுப்புகளையும் தந்துள்ளார். அந்த ஒரு நாடகங்களையும் நவீன நாடகங்களையும் எழுதியுள்ளார். அந்த நவீன நாடகங்கள் வரிசையில் சிறப்பாக வைத்து கணிப்பிடப்படுவது எதாக இருக்கும் என்றால் இந்த அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற நாடக பகுதி. இந்த வார பாடலை பற்றிய விடயம் ஏற்கனவே வகுப்புகளில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பாடியவர் பாரி மகளிர். திணை பொதுவியலாக இருக்கிறது. துறை கையறு நிலை. கழிந்து போன ஒன்றிற்காக அதனை எண்ணி வருத்தமடைதல் என்ற பொருளை குறிக்கிறது. கழிந்து போன ஒன்றிற்காக அதனை எண்ணி வருத்தமடைதல் என்பது கையறு நிலை என்று சொல்லப்படும். அற்றை திங்கள் அவ்வள் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொள்ள இற்றை திங்கள் இவ்வள் நிலவில் வென்று எறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்ட யாம் எந்தையும் இலே என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு பாடல் புறநானூற்றில் வருகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. அப்போ அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு கீழே விளக்கம் என்று தரப்பட்டுள்ளது. அந்த மாதம் அந்த உண்மையான நிலவொளியில் எமது தந்தை இருந்தார். எங்களுடைய தந்தையால் ஆட்சி செய்யப்பட்ட பரம்பு மலை பகுதியை பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. ஆனால் இந்த மாதத்தில் இந்த உண்மையான நிலவொளியில் வெற்றியினை உடைய முரசு கொண்ட மூவேந்தர்கள் எங்களுடைய மலைப்பகுதியை கைப்பற்றி கொண்டனர். ஆனால் எம்முடைய தந்தையாகிய பாரி எம்முடன் உயிருடன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அங்கவை மலையடிவாரத்தை பார்த்தபடி பிறகு முழு நிலவை பார்த்து பெருமூச்சு விடுகிறாள். இல்லத்துக்குள் எதையோ உருட்டுகின்ற ஓசை. அங்கவை சொல்கிறாள், தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளைப் போல வளர்த்தார். அம்மாவின் முகம் நினைவில் இல்லை, நிலவைத்தான் காட்டினார். தொலைவிலே தாலாட்டுப்பால் உரைக்கிறது. ஆராரோ ஆரிரரோ
ஆராரோ ஆரிரரோ ஊர் உறங்கும் பூ உறங்கும் உச்சிமலை நிலா உறங்கும். ஊர் உறங்கும் என்பதில் இருக்கிற ஆகுபேர் என்னவா இருக்கும்டா இடவாகுபேர். ஊர் உறங்காது ஊரில் உள்ள மக்கள் என்ன செய்வார்கள்டா உறங்குவார்கள். உச்சிமலை நிலா உறங்கும். அங்கே கேட்கிறாள் சங்கவை உள்ளே என்ன செய்கிறாய்? தாலாட்டு தொடர்கின்றது. அரளிப்பூ தண்டால அத்தை அடித்த கதை, மல்லிகை பூச்செண்டால மாமன் அடித்த கதை, நேற்றசைந்த தொட்டிலே நெஞ்சுருக கேட்டிருந்தோம், காற்றெல்லாம் தேனிழைக்க மலை மடியில் கண் வளர்ந்தோம். அரளிப்பூ தண்டால அத்தை அடித்த கதை, மல்லிகை பூச்செண்டால மாமன் அடித்த கதை, நேற்றசைந்த தொட்டிலே நெஞ்சுருக கேட்டிருந்தோம், காற்றெல்லாம் தேன் இழைக்க மலை மடியில் கண் வளர்ந்தோம். கண் வளர்தல் என்பது ஒரு மரபு தொடர். கண் வளர்தல் என்றால் நித்திரை செய்தல். அரளிப்பூ தண்டால அத்தை அடித்த கதை, மல்லிகை பூச்செண்டால் என்றால் மல்லிகைன்ற பூங்கொத்தை சொல்கிறது செண்டு. அந்த மல்லிகை பூச்செண்டால மாமன் அடித்த கதை, நேற்று அசைந்த தொட்டிலே நாங்கள் நெஞ்சு உருக மனம் உருக அதை கேட்டிருந்தோம், காற்றெல்லாம் தேன் இழைக்க மலை மடியில் கண் வளர்ந்தோம். மலை மடியில் என்பதில் 7ஆம் வேற்றுமை உருவு வருகிறது. கண் வளர்தல் என்றா நித்திரை செயல், மலை மடி என்றா மலையின் கண் நித்திரை செய்தல். அங்கவை சொல்லுகிறாள் இரு மரப்பாட்சிகளோடுண்டா மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளோடும் உலர்ந்து போன குறிஞ்சி பூக்களின் மாலையோடும் வருகின்றான். உலர்ந்து போன அந்த குறிஞ்சி மலர்களால் செய்யப்பட்ட அந்த மாலையோடும் வருகிறாள். இதோ நாம் விளையாடிய மரப்பாட்சிகள், நாம் பல்லால் கடித்த தடயங்கள் கூட இருக்கின்றன. இதோ நாம் விளையாடிய மரப்பாட்சிகள், பல்லாலே கடித்த தடயங்கள் கூட இருக்கின்றது. தாலாட்டு தொடர்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தாலாட்டு பாடல் இருக்கிறது. அழகான நடைவண்டி அசைந்தாடும் கிளுகிழுப்பை பழக ஒரு மரப்பாச்சி பாவையரே யார் பறிச்சார். அதாவது அழகான நடைவண்டி அசைந்தாடும் கிளுகிழுப்பை பழக ஒரு மரப்பாச்சி பாவையரே யார் பறிச்சார். இது நினைவில்லையா? நம் மலைக்குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களின் மாலை. இது நினைவில்லையா? நம்முடைய மலக்குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களினான மாலை. பூ வாடி போய்விட்டது, ஆனாலும் அதனுடைய நறுமணம் நீங்கவில்லை. பூ வாடி போய்விட்டது, ஆனாலும் அதனுடைய நறுமணம் இன்னும் என்ன செய்யவில்லை என்றால் நீங்கவில்லை. தாலாட்டு தொடர்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலையும் தாலாட்டு பாடல் சொல்லிக்கிறது. அரளிப்பூ தண்டெடுக்க போன அத்தை திரும்பல்ல. போரில் எல்லா உறவுகளும் என்ன செய்கிறாண்டால் அந்த போரிலே மரணத்தை தழுவிருக்கிறார்கள். அரளிப்பூ தண்டெடுக்க போன அத்தை திரும்பல்ல, மல்லிகைப்பூ செண்டு கட்ட போன மாமன் முகளல்ல, தாலாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை இரத்த வெள்ளம். தாலாட்டில் அசைந்திருந்த அந்த தொட்டில் வரை இரத்த வெள்ளம். பால் வார்த்த நிலாமுகத்தில் பற்றிவிட்ட தீப்பந்தம். பால் வார்த்த அந்த நிலாவினுடைய முகத்தில் பற்றிவிட்ட தீப்பந்தம். ஏலம்பூவாய் பொசுங்க என்றால் ஏலக்காய் போன்ற நறுமணமுடைய அந்த வாய் பொசுங்க. எரிகின்றது தீக்கொழுந்து கால புனல் கணக்கும் கண்ணீரையும் சுமந்து. கால புனல் கணக்கும் கண்ணீரையும் சுமந்து. தாலாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை இரத்த வெள்ளம். பால் வார்த்த நிலாமுகத்தில் பற்றிவிட்ட தீப்பந்தம். ஏலம்பூவாய் பொசுங்க எரிகின்றது தீக்கொழுந்து கால புனல் கணக்கும் கண்ணீரையும் சுமந்து. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரோ. இதில் ஏலம்பூவாய் என்றது ஏலக்காய் போன்ற அந்த சிவந்த வாய். அடுத்தது இரத்த வெள்ளம் என்பது உருவகிக்கப்படுகிறது. பால் வார்த்த அந்த நிலாவினுடைய முகத்தில் பற்றிவிட்ட அந்த தீப்பந்தம். அங்கவை சொல்லுகிறாள் தந்தை இல்லை, தந்தையினுடைய தேர் இல்லை, பரம்பு மலையை
பரம்பு மலையில் பால்வார்க்க நிலவை சங்கவை எப்படி எடுத்து செல்வது? அதாவது எங்களோட தந்தை இல்லை, அப்பா இல்லை, அப்பாவினுடைய தேர் இல்லை. பரம்பு மலையில் பால் வார்க்கும் நிலவை சங்கவை எப்படி எடுத்து செல்வது? நாங்கள் இந்த மலையை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் அதை எவ்வாறு எடுத்து செல்வது? சங்கவை சொல்கிறாள், பரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி விட்டு செல்வது? பரம்பு மலையிலே வாழுகின்ற அந்த மக்களினுடைய அன்பை எவ்வாறு விட்டு செல்வது? குறவர்கள், காணவர்கள், எயினர்கள் தந்தையின் பிரிவில் பிரித்து போய்விட்டார்கள். குறவர்கள் காட்டிலே வாழுகின்ற வேடர்கள், காணவர்கள், எயினர்கள் என்றா குறி தவறாது அம்பினை எய்பவர்கள் அந்த தந்தையினுடைய பிரிவை எண்ணி பிரித்து போய்விட்டார்கள். அங்கே சொல்கிறாள், முற்றுகை நடந்தபோது இந்த பெண்கள் மலைமுகட்டிலிருந்து பகைவர்களுடைய குதிரைகளை விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருப்பாங்க. முற்றுகை நடந்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெண்கள் மலை முகட்டிலிருந்து, மலையினுடைய உச்சியிலிருந்து பகைவர்களுடைய குதிரைகளை விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருப்பாங்க. சங்கவை சொல்கிறால், அவ்வளவு நம்பிக்கை தங்கள் பாரியும் பரம்பும் வீழாது என்று கொஞ்சம் அஞ்சாமல், தங்களோட தகப்பனை யாராலும் அதாவது வீழ்த்த முடியாது என்று அந்த மலையில் இருக்கிற மக்கள் என்ன செய்தாண்டா அவ்வளவு ஒரு நம்பிக்கை ஒன்றை வைத்திருந்தார்கள். அவ்வளவு நம்பிக்கை தங்கள் பாரியும் பரம்பும் வீழாது என்று கொஞ்சம் அஞ்சாமல். இப்போ பகல் பொழுதுகளில் ஈத்திலை குப்பை மேட்டில் ஏறி நின்று, இப்பொழுது பகல் பொழுதுகளில் ஈத்திலை குப்பை மேட்டில் ஏறி நின்று உமணர்கள் ஓட்டுகின்ற உப்பு வண்டியை எண்ணுகிறாங்க. உமணர்கள் என்றால் யாரென்றா உப்பு வைப்பவர்கள். அந்த உமணர்கள் செலுத்துகின்ற உப்பு வண்டியை எண்ணுகிறாங்க. சங்கவை சொல்கிறாள், வரகும் எள்ளும் முளைத்து முதிர்ந்து கிடக்கின்ற இந்த புன்சைகளை விட்டுட்டு போக வேண்டியதான். வரகும் எள்ளும் முளைத்து முதிர்ந்து கிடக்கின்ற இந்த புன்சைகளை விட்டுட்டு போக வேண்டியதான். நிலத்திலே புதைக்கப்பட்டு வெளியே எடுத்த கல்லை ஒவ்வொரு குடிசையாக பகிர்வார்கள். நிலத்திலே புதைக்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்ட அந்த கல்லை ஒவ்வொரு குடிசையாக அதை பகிர்ந்து கொள்வார்கள். கல்மணக்கும் இந்த குடிசைகளை விட்டுட்டு போக வேண்டியதான். அவ்வாறு மலை பிரதேசத்தோட அந்த மலைவாசி மக்களோட நெருக்கமாக பழகியிருந்தார்கள். அந்த இடத்தை விட்டுட்டு போக வேண்டியதான். கவிழர் வருகின்றார், மகளி இருவரது தோள்களிலும் கை வைத்து. கவிழர் சொல்லுகிறார், ஆம், இன்றைக்கு நாங்கள் இந்த மலையை விட்டு புறப்பட வேண்டியது. அருவியின் ஆர்ப்பரிப்பு, பறவைகளின் பேச்சொலி, இலைகளின் சலசலப்போ இவற்றை காது கொடுத்து கேட்கின்றார். காது கொடுத்து கேட்டலண்டா என்னென்றால் மிக உன்னிப்பாக அவதானித்து கொள்ள. ஆம், புறப்பட வேண்டியதுதான். அருவியின் ஆர்ப்பரிப்பு, பறவைகளின் பேச்சொலி, இலைகளின் சலசலப்பு இவற்றை காது கொடுத்து கேட்கிறார். காது கொடுத்தலண்டா உன்னிப்பாக அவதானித்தல். இப்போது இந்த மலையை பிரிவது மலையை விட கூடுதலாக கணக்கின்றது. இந்த மலையை நாங்கள் பிரிவதானது இந்த மலையை விட கூடுதலாக ஒரு கவலையை ஏற்படுத்துகிறது. ஆனால் என்னுடைய அருமை செல்வங்களை புறப்பட வேண்டியதுதான். பரம்பு மலையின் இனிய சுனநீரில் ஒரு முடக்கு குடியுங்கள். இந்த பரம்பு மலையின் இனிய சுனநீரில் ஒரு முடக்கு குடியுங்கள். கடைசியாக முடிந்த மட்டுக்கும் இந்த மலைப்பூக்களின் மனத்தை இழுத்து மூச்சடக்கிக் கொள்ளுங்கள். கடைசியாக இந்த முடிந்த வரைக்கும் இந்த மலைப்பூக்களின் மனத்தை இழுத்து மூச்சடக்கிக் கொள்ளுங்கள். கடந்து செல்கையில் காற்று வீசும். ஆனால் இந்த மலைப்பூக்களின் மனம், பறவைகளினுடைய ஒலி என்றுமே ஓயாது. பாரி இருந்தால் பேச்சு கொடுப்பார். புறப்படுகிறோம் பரம்பி. மதுவிலும் புலாலிலும் கழித்திருந்த நட்பு நம்முடையது. மதுவிலும் அதனுடைய புலாலிலும் கழித்திருந்த நட்பு எங்களுடையது. அருவியில் முகம் காட்டும்
உன் அழகிய காட்சிகள் நீர் வாரும் கண்களின் ஈரத்தில் நிற்கும். நீர் வாரும் கண்களின் ஈரத்தில் நிற்கும். பரம்பு மலையே நீ வாழ்க. கபிலர் முன்னடக்க பாரி மகளிர் தலை குனிந்தவர்களாக பின்தொடர்கின்றனர். தாலாட்டு ஒலிக்கின்றது. தோனா சோனா கோவனாண்டா தொகை சொற்கோடி பாரி மகளிர் பரம்பு மலையிலிருந்து இப்படித்தான் பிடுங்கி எறியப்பட்டார்கள். முரளி ஒன்று சொல்லுது, வம்பவேந்தர்களின் வன்முறை அவர்களை துரத்தியது. வம்பவேந்தர்கள் என்றால் வன்முறை கொண்ட அரசர்களினுடைய அந்த வன்முறையானது அவர்களை துரத்தியது. வன்முறை கொண்ட கொடிய அரசர்களினுடைய வன்முறையானது அவர்களை துரத்தியது. எல்லா காலங்களிலும் இதுதான் மண்ணின் மக்கள் புலம்பெயரும் வரலாறு. மண்ணின் மக்கள் புலம்பெயருகின்ற வரலாறு. மலைவாசிகள் இன்றளவும் இப்படித்தான் வேரூன்றி உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கிறார்கள். பரம்பை விட்டு சென்ற பின் ஏதோ ஒரு நாளில் பாரி மகளிர் தாம் பிறந்து விளையாடிய பரம்பு மலையை நினைத்தனர். நினைத்த நாளும் ஒரு நிலவு நாளாக இருக்கலாம். பரம்பு மலையில் எத்தனை நிலவு நாட்களில் இருந்து கழித்தனர். பாரிதான் வேட்டையாடிய கதையை சொல்லியிருக்கலாம். கபிலர் ஒரு குறிஞ்சிப்பாட்டை சேர்த்திருக்கலாம். அந்த நிலா நாளில் தந்தை எம்முடனே இருந்த எம் குன்றை பிறர் கொள்ளவில்லை. இந்த நிலா நாளில் இக்குன்றை கொண்டோம் என்ற வேந்தர்களின் முரசொலிக்கிறது. மேலும் இந்த கதையை தொடர்வதற்கு எந்தை எம்முடன் இல்லை என்ற கவலை. இதை இன்னும் நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்துச் செல்வதற்கு தந்தை எம்முடன் இல்லை என்ற கவலை என்று சொல்லி கவிஞர் இன்குலாப் அவர்கள் இந்த நாடகத்தை படைத்துள்ளார். அதாவது பாரி மகளிர் என்ன செய்கிறாண்டால் அந்த மலை பிரதேசத்திலிருந்து முடியினை உடைய மூவேந்தர்கள் என்ன செய்கிறாண்டால் அந்த மலைப்பகுதியை கைப்பற்றியதன் பின்னர் அந்த மலையை விட்டு அவர்கள் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டும். அவ்வாறு இடம்பெயர்ந்து செல்லுகின்ற அந்த சமயத்தில் பாரியினுடைய மகளிர் அந்த மலையை பிரிவங்கும்போது அவர்களுக்கு மனதிலே ஒரு கவலை ஏற்படுகின்றது. அந்த கவலை அதாவது தங்களுடைய புலவ கவிழருடைய தேற்றுதலின் வாயிலாக அவர்களுடைய அந்த கவலை என்ன செய்யறண்டா குறிப்பிடப்படுகிறது. என் அருமை செல்வங்களே, அதாவது நாங்கள் பரம்பு மலையை பிரிய போகிறோம். இந்த பிரிவானது மலையை விட கூடுதலாக கணக்கின்றது. இனிய அதாவது பாரி மன்னனோட இருந்த அந்த பழைய நினைவுகளை எண்ணுகின்றார்கள். எத்தனை நிலா நாட்களில் இருந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்போம் என்று என்ன செய்கிறாண்டால் அவர்கள் அந்த கவலையை இந்த இடத்துல வெளிப்படுத்துவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ளலாம். அந்த விடயம் இதில் என்ன செய்யறண்டா குறிப்பிடப்படுகிறது. அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு நாடக பகுதி. அந்த நாடக பகுதியினுடைய ஆசிரியர் ஆராயிருக்கண்டால் கவிஞர் இன்குலாப். கொள்ளுங்கள். அற்றை திங்கள் என்ற நாடக பகுதி ஆனது கவிஞர் இன்குலாப் அவர்களால் எழுதப்பட்டது ஆகும். கவிஞர் இன்குலாப் அவர்கள்
பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவராவார். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்திலே உள்ள கீழக்கரை என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர் ஆவார். கீழக்கரை என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர் ஆவார். சிறந்த கவிதை தொகுப்புகளையும் நவீன நாடகங்களையும் எழுதிய பெருமைக்குரியவராக கவிஞர் இன்குலாப் அவர்களை கருதி கொள்ள முடியும். நாங்க மனுஷங்கடா, கண்மணி ராஜா முதலான கவிதை தொகுப்புகளை எழுதி வெளியிட்ட பெருமை கவிஞர் இன்குலாப் அவர்களை சார். அவரால் எழுதப்பட்ட நவீன நாடகங்களில் ஒன்றாக அமைவதே அற்றை திங்கள் என்ற நாடகம் ஆகும். அற்றை திங்கள் என்ற நாடகம் ஆனது புறநானூற்றிலே வருகின்ற பாடலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டு உள்ளதை அவதானிக்கலாம். இந்நாடக பகுதியில் பாரி மகளிர், புலவர் கவிஞர் போன்ற பிரதான கதாபாத்திரங்கள் இடம்பெற்று உள்ளதை அவதானிக்க முடியும். புறநானூற்றில் வருகின்ற பாரி மகளிர் பாடிய அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொள்ள. அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொள்ள என்ற
பாடலை மையமாக கொண்டே இந்நாடக பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலுடைய திணை என்னவாயிருக்கண்டா பொதுவியல் ஆகவும் துறை கையறு நிலை ஆகவும் பாடியவர் ஆராயிருக்கண்டா பாரி மகளிர் என்று சொல்லப்படுகின்ற அங்கவை சங்கவை. இந்த பாடலுடைய திணை பொதுவியல் துறை கையறு நிலை. அடுத்தது பாடியவர் ஆராயிருக்கண்டால் பாரி மகளிர். அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையம் எம் குன்றும் பிறர் கொள்ள இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இலே. அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவொளியில் எமது தந்தை உயிருடன் இருந்தார். அவரால் ஆட்சி செய்யப்பட்ட பரம்பு மலை பகுதியை பிறர் கைப்பற்றவில்லை. ஆனால் இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் வெற்றியை உடைய முரசு கொண்ட அந்த மூவேந்தர்கள் எங்களுடைய மலைப்பகுதியை கைப்பற்றி கொண்டனர். ஆனால் எங்களுடைய தந்தையாகிய பாரி உயிருடன் இல்லை என்ற அவர்களுடைய வேதனைத்தன்மை இங்கே வெளிப்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். இதுதான் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்ற பிரதானமான விடயம். திணை பொதுவியல் துறை கையறு நிலை. நாட்டையும் தந்தையையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடியது. பாடிய கொண்டால் பாரி மகளிர் என்று சொல்லப்படுகிற அங்கவை சங்கவை. கீழே போடுங்கோ. பாடல் திணை பொதுவியல் துறை கையறு நிலை. பாடியவர் பாரி மகளிர். அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொள்ள. அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொள்ள. இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இலே. அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவொளியில் எமது தந்தையாகிய பாரி உயிருடன் இருந்தார். அவரால் ஆட்சி செய்யப்பட்ட பரம்பு மலைப்பகுதியை பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் வெற்றியினை உடைய முரசு கொண்ட வேந்தர்கள்
மலைப்பகுதியை கைப்பற்றி கொண்டது மட்டுமல்லாது எமது தந்தையாகிய பாரியும் உயிருடன் இல்லையே என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த பாடல்ல அந்த மாதத்தினுடைய நிலைமையும் இந்த மாதத்தினுடைய நிலைமையும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அந்த மாதத்தினுடைய நிலையையும் இந்த மாதத்தினுடைய நிலையும் இந்த பாடல்ல வெளிப்படுத்தப்படுறது. அந்த மாதத்தில் நமது தந்தை உயிரோடு இருந்த மலைப்பகுதியை பிறர்க பற்றி கொள்ளவில்லை. இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் நமது தந்தையும் உயிருடன் இல்லை, மலைப்பகுதியையும் பிறர்க பற்றி கொண்டனர். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக்கலாம் என கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.